வாங்க இன்றைக்கி நம்ம சீஸ் பால்ஸ் அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பேஸே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். நான் வந்து உருளைக்கிழங்கு இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த 5 உருளைக்கிழங்குக்கே நம்மளுக்கு வந்து ஒரு 20 பால்ஸ் செய்யலாம் வரும். ஸோ உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு தோலோடு தான் வேக வைக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு முங்குற மாதிரி தண்ணி வச்சுட்டு பாருங்கள், தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ஒரு 5 to 7 விசில்ஸ் வச்சுருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நம்ம சீஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன், கிச்சன் கிங் மசாலா, பெப்பர் பொடி, அப்புறம் ஆர்கானோ, அப்புறம் ட்ரை மேங்கோ எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இதுக்கு நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் எப்பயுமே தேவை. என்கிட்ட இத்தனை பொருள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பீஸா வாங்கும் போது அதுக்கு வந்து அந்த சீசனிங் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் போட்டால் கூட போதும். இப்போ சைட் பை சைட்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யலாம்னு இருக்கேன். அதுக்கு நான் சுடுதண்ணி தனியாக எடுத்திருக்கேன். சுடுதண்ணியை ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதில் நம்ம வந்து இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கை சீவி அந்த சுடுதண்ணிக்குள்ளே போடுறோம். இதுவும் தோலோடு தான் சீவுறேன். ஏன்னா இப்போ கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி இது தான். ஸோ அதனால நம்ம ஒரு ஒரு தடவையும் கடையில் வாங்காமல் இருக்கிறதுக்காக இப்படி செய்கிறோம். இப்போ சீஸ் பால் செய்கிறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக பிரெட் க்ரம்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கேஎஃப்சி மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா செய்யலாம். ஸோ அதுக்கு ஒரு ஒரு தடவையும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெட்டை மில்க் ப்ரெட் இல்லாமல் நார்மல் ஒயிட் ப்ரெட் வாங்கிக்கோங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பேனில் ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். டோஸ்ட்டாலாம் ரொம்ப பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ரோஸ்ட் மாதிரி பண்ணால் போதும். அதாவது ப்ரெட் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த சைடு நம்ம சுடுதண்ணியில் நம்ம போட்ட உருளைக்கிழங்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெய் சூடானோன்னே அதிலேருந்து எடுத்து நம்ம அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஹை ஃப்ளேமில் சைடில் வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்களேன், நான் வந்து அந்த பேனில் போடும் போது எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி ரஸ்க் மாதிரி வந்துடுச்சு. பட் அது ரொம்ப கருகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் க்ரம்ஸை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். பேரலாக இந்த சைடு நான் வந்துட்டு பொட்டேட்டோ இது பண்ணுறேன். பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணும் போது அதை ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹாஃப் டு குவார்ட்டர் அளவுக்கு அது வந்து ஓரளவுக்கு அந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம இன்னொரு தடவை டபுள் ஃப்ரை பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இல்லைனா கடையில் விற்கிற மாதிரி பேக்கரி ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு சுடுதண்ணிக்குள்ளே போட்டோம். அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டிருந்தேன் சுடுதண்ணிக்குள்ளே. அதை எடுத்து தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம வந்து அதில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதம் வெந்தோடனே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் பவுலுக்கு. இப்போ பாருங்கள் நான் எப்படி உடைக்கிறேன்னு பாருங்கள். அந்த ப்ரெட்டை சும்மா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தோம், கருக விடாதீங்க, கொஞ்சம் கலர் மாறணும். இதை அப்படியே நம்ம வந்து மிக்சியில் நம்ம வந்து ட்ரை பவுட்ரு மாதிரி ஆக்கிடணும். நல்லா வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிடுங்க. இதுதான் பிரெட் க்ரம்ஸு. இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கினோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். அன்றைக்கி நான் மொத்தமாக இந்த டிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 8 பிரெட்டு தான் தேவைப்பட்டுச்சு. அதில் கூட கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. வேறு டிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் எடுத்த உருளைக்கிழங்க நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்ததை தோலை உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூடோடு பண்ணுறனால சூடோடையே பண்ணிடுங்க, ஆற வச்சிட வேணாம். ஏன்னா இந்த சீஸ் பால்ஸ்க்கு பேஸே வந்து உருளைக்கிழங்கு தான். அது சூடோடையே இருக்கும் போதே தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தோன்னா அப்படியே பெர்ஃபெக்டாக உங்களுக்கு அதாவது உதிராமல் கரெக்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து உரப்புக்கு தேவையான பெப்பர் பவுடர் போடுறேன். சீஸ் பால்ஸுக்கு வந்து ரொம்ப உரைப்பாலாம் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப மினிமலாகவே எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பெப்பர் ஸ்மெல்லும் அதிகமாக வரக்கூடாது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியான பெப்பர் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ஆரிகானோ பவுடர் போடுறேன்.
இந்த ஆரிகானோலாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, பீஸா எப்போ வாங்கினாலும் அதுக்கு சீசனிங்க்கு நிறைய அவங்க வந்து இந்த ஷேர் சைஸ் கொடுப்பாங்க. எல்லாமே நீங்கள் அட் டயத்தில் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரீசரில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க, இல்லை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நார்த் இந்தியன் சமையல்னால கிச்சன் கிங் மசாலாவும் ட்ரை மேங்கோ பவுடரும் நான் போடுறேன். இது எல்லாமே ஹாஃப் டீஸ்பூன் கூட கிடையாது, அதுக்கும் கம்மியாக தான் போடுறேன். இது எல்லாமே ஃப்ளேவர் சேர்க்கறதுக்காக தான். இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் எக்ஸாக்டாக நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறேன். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு மசாலாவே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இந்த ஃப்ளேவரே போதுமான அளவு. இப்போ நான் கையில் வச்சு அதை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும் போது தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணி சேர்த்துறவே கூடாது. ஃபஸ்ட்டு இதை வச்சு நல்லா இந்த மசாலாஸ் எல்லாமே பொட்டேட்டோவோட நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதிலையே போடணும். இது ப்ரெட் க்ரம்ஸை மட்டும் பேட்ச் பேட்சாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஈரம் பட்டுருச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம ஃபர்தர் டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் எனக்கு தேவையான அளவை மட்டும்தான் நான் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு அந்த உருளைக்கிழங்குல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வரும். ஏன்னா இந்த பால்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவை. அங்கே பக்கத்தில் வச்சுட்டேன். இப்போ மைதா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மைதா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு. இதை நம்ம வந்து க்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் கெட்டிப்பரு, அதாவது சின்ன சின்ன அந்த நல்லா வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், கெட்டியே தான் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ ஸ்பூனை வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கலக்குனிங்கன்னா அதுதான் வந்து கோட்டிங் உங்களுக்கு. இப்போ இந்த க்யூப்ஸ், சீஸ் க்யூப்ஸ் எல்லாத்தையும் அந்த ரேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி க்யூப் ஷேப்பில் தான் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. செடார் சீஸ், எந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் சின்ன ரவுண்டாக தான் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து க்யூப்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கிட்ஸு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீஸ் வச்சா போதும். ஏன்னா இதை விட கம்மியான சீஸ் வச்சும் கூட நம்ம வந்து செய்யலாம். எனக்கு வந்து இந்த அளவு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் வந்து க்யூப் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், திருப்பி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கையை நல்லா தொடச்சிட்டு இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் பெருசாக வந்து இதுக்கு வந்து இந்த சைஸு அந்த ஷேப் அப்படிலாம் கிடையாது. இந்த உள்ளே வந்து சீஸை நல்லா உள்ளே கோட்டிங் வச்சுட்டு இப்படியே சுற்றுனீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். அப்படியே சுற்றுனீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு அழகான ரவுண்டு வந்துடும். இந்த ரவுண்டை வந்து நம்ம இப்போ பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்கோம்ல, மைதா கார்ன்ஃப்ளவர் வச்சு செஞ்சுருக்கோம்ல, அதில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு இதில் எடுக்கிறனால அதை ஸ்பூனில் எடுத்துக்கோங்க, கை போடாதீங்க. இப்போ நம்ம திருப்பி அகெயின் ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம வந்து இம்மர்ஸ் பண்ண போகிறோம். ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி ஸ்பூனில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபைனலாக ப்ரெட் க்ரம்ஸில் இது பண்ணிட்டு கையில் எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் டஸ்ட் பண்ணணும். இப்படி உதறினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே அதிலே வந்து கீழே டஸ்ட் ஆயிரும். திருப்பி நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இதை நான் எடுத்திருக்க எல்லாத்தையுமே இப்போவே நான் பண்ண போகிறேன், அதனால் நான் சேம் கையே எல்லாத்துக்கும் அதாவது யூஸ் பண்ணுறேன். இங்கேயே எடுத்துக்கிறேன், பக்கத்தில் சீஸே எடுத்துக்கிறேன், ப்ரெட் க்ரம்ஸும் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு வேளை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஸ்பூன்லேயே எல்லாமே பண்ணுங்கள். அந்த ஏன்னா இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி எல்லாமே ஃபில்லிங்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ, ஆனால் ஃப்ரீசரில் தான் வைக்கணும், வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி கூட கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடலாம். பாருங்கள், நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கு வந்து பேஸ் வந்து உருளைக்கிழங்கு தான் நம்ம வச்சுருந்தோம். ஸோ ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்படி டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணால், எண்ணெய் நான் சைடில் காய வச்சுருந்தேன். எண்ணெய் வந்து மீடியமில் இருந்து
ஹைக்கு அந்த மாதிரி மீடியம் டு ஹையில், ரொம்ப ஹையாகவும் இருக்க வேணாம். ஏன்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டோன்னே வெளியே வந்து அவுட்டர் லேயரில் வந்து வேகமாக வந்து கலர் மாறிடும், வெந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிரும். ஆக்சுவலாக உள்ளே இருக்க உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேகணும், வெளியே இருக்க பிரெட் க்ரம்ஸும் உள்ளே இருக்கிறது, அப்புறம் உருளைக்கிழங்கு வெந்து அதுக்குள்ளே இருக்கிற சீஸ் வந்து மெல்ட் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு மீடியம்லேருந்து கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால் என்னால் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அதை காமிக்க முடியல. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ சைட் பையில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பொட்டேட்டோ எல்லாத்தையும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் இன்னொரு தடவையும் நான் வந்து திருப்பி எண்ணெயில் மொத்தமாக போட்டு எடுத்துட்டு கடையில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி சால்ட்டும், நம்மளுக்கு வந்து சால்ட் மட்டும் வச்சாலும் பண்ணிக்கலாம். பட் அன்றைக்கி வந்து இந்த சீஸ் பாலோடு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் மிளகாப்பொடியும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ அழகாக நம்மளுக்கு வந்து சீஸ் பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு, பொட்டேட்டோ சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா வரும். தேங்க்யூ, பாய்.